அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய அந்த அனுகூலங்களை அவர்கள் தடுக்கலாம். ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள்ட்ட போய் உங்களை பற்றி தப்பாக சொல்லலாம். ஊழியத்துலனாலும் சரி, அல்லது வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள்ட்ட போய் இது நீங்கள் அவங்களுக்கு பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணாதீங்க அப்படின்னு பல காரியங்கள் அவங்க செஞ்சாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். இப்போ யாருமே வரமாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, வருவாங்க. உங்கள் உதவியாளர்களை தடுப்பார்கள், தடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனாலும் அனுகூலம் பண்ணுகிறவர்களை தேவன் உங்களுக்கு உருவாக்குவார். தேவனே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஸோ அதனால் திறந்த வாசல்னோடனே நமக்கு யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். அவர்களை உங்கள் தலையின் மீது நடந்து போக பண்ண மாட்டார். அது சமாதானத்தின் வாசலாக தான் மாறிச்சு. எதிராளியே இடையூறு பண்ண